சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக காவலர்கள் மற்றும் உயிரிழந்த இளைஞரின் சகோதரரிடம் நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் விசாரணை நடத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம். சுப்பிரமணி, இந்த இளைஞர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக அவருடைய இளைஞரோட சகோதரர்கிட்டையும் மற்றவர்கள்ட்டையும் விசாரணையானது நடைபெற்று வருவதாக ஒரு செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது விசாரணை தொடர்பான முழு விவரங்கள் ஏதேனும் இருக்கா? வணக்கம் சங்கீதா. அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகே உள்ள மடப்புறம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அஜித்குமார். இவர் அங்குள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலான மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவிலில் காவலாளியாக பணிபுரிந்து வருகிறார். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இந்த கோவிலுக்கு சாமி தரிசனத்திற்காக வந்த பெண்கள் தனது காரை பார்க்கிங் பகுதியில் நிறுத்த கோரி இந்த அஜித்குமாரிடம் வாகனத்தின் சாவியை கொடுத்து அனுப்பியதாக கூறப்படுகிறது. அவர் நிறுத்தி கொடுத்த பின்னர் சாமி தரிசனம் முடித்து சென்ற பெண்கள் தனது காரில் சோதனை செய்த போது தாங்கள் வைத்திருந்த 10 பவுன் நகையானது காணாமல் போனதாக கூறப்பட்ட நிலையில் அது குறித்து அஜித்குமாரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளார். அஜித்குமார் முறையான பதிலளிக்கவில்லை என கூறப்படும் நிலையில் இது குறித்து திருப்பூணம் காவல் நிலையத்தில் அந்த பெண்களுக்கு புகார் அளித்த நிலையில் அந்த வழக்கு சம்பந்தமாக விசாரணைக்காக அஜித்குமாரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். அழைத்து சென்ற தனிப்படை காவல்துறையினர் தாக்கியதில் அஜித்குமார் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரது உடலானது மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பெரும் அந்த அஜித்குமாரின் உறவினர்கள் மற்றும் கிராமத்தினரிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் இந்த வழக்கில் அஜித்குமார் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்து குற்றச்சாட்டை சுமத்தி காவலர்கள் அழைத்து சென்று அடித்துக் கொன்றதாக கூறி அவரது உறவினர்கள் மடப்புறம் காவல் நிலையத்தை திருப்பூணம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த வழக்கு சம்பந்தமாக அடுத்து துன்புறுத்தியதாக கூறப்படும் அந்த 6 காவலர்களை மாவட்ட எஸ்பி ஆசித் ராவத் நேற்று பணியிடை நீக்கம் செய்து காலை உத்தரவிட்டிருந்தார். இதனை அடுத்து தற்சமயம் அந்த இந்த வழக்கில் தொடர்புடையதாக கூறி இந்த வழக்கு விசாரணைக்காக, அதாவது 196 பிரகாரம் காவல் நிலையத்தில் மரணமுற்றவர் குறித்து நீதிபதி தலைமையிலான விசாரணை நடத்த வேண்டும் என்பது இது முறையாக இருக்கும் நிலையில் இன்று நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் திருப்போணம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு உறவினர்கள் மற்றும் அந்த சம்பந்தப்பட்ட காவலர்களிடம் விசாரணை மேற்கொண்டதுடன் மடப்புறம் கோவிலிலும் அந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் இந்த சம்பவம் கேள்விப்பட்டு கிராம மக்கள் காலையிலேயே பகுதி முழுவதும் கடையை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதுடன் இந்த பகுதியில் பொதுமக்கள் மற்றும் அஜித்குமாரின் உறவினர்கள் குவிந்து அங்குள்ள காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இது பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. சங்கீதா, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி. அடுத்த